டிசம்பர் 11ஆம் தேதி இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடந்த செகண்ட் T20ல சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவை 51 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாங்க. இப்ப வெற்றிக்கு பிறகு பேசின சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டனான எய்டன் மார்க்ரம் என்ன சொல்லிருக்காருன்னா, இன்னைக்கு எங்களோட கேம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுல பாருங்க குயின்டன் டிகாக்கோட நாக் ரொம்பவே ஸ்பெஷலா இருந்தது. 46 பந்துகள்ல 90 ரன்களை அடிச்சு நல்ல ஃபவுண்டேஷனை போட்டாரு. கூடவே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள்லாம் அவங்களோட வேலையை கச்சிதமா முடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் T20ல எங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து எங்களுக்கு ரொம்பவே யூமுலேஷன் ஏற்பட்டுச்சு. ஆனா இந்த மேட்ச்ல எங்களோட பேட்டிங் சூப்பரா கிளிக் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எங்களோட போலர்ஸ் நல்லா தான் போலிங் போட்டாங்க. ஆனா எங்களோட பேட்ஸ்மேன்கள் தான் தடுமாறினாங்க. இதனால எங்களோட போலிங் யூனிட் இப்ப கரெக்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோம். கூடவே எங்களோட ஃபீல்டிங் 2 மேட்சஸ்லயுமே சூப்பரா இருந்தது. பிச்சை பத்தி குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நியூ பால் போலர்ஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு. குறிப்பா நாங்க சில பிளேயர்ஸை ரெஸ்ட் பண்ணிட்டு சில பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ண விரும்பணும். ஏன்னா எங்களுக்கு வேர்ல்ட் கப்கான கரெக்டான டீம் தேவை. குறிப்பா எங்க டீம்ல எந்த பிளேயருமே டீமை விட பெரிய பிளேயர் கிடையாது. இது மட்டும் இல்ல, நான் இன்னும் நிறைய ரன்களை ஸ்கோர் பண்ணிருக்கணும். ஆனா நாங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கூடவே அடுத்த மேட்ச் வரதுக்குள்ள எங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த மேட்ச்க்காக நாங்க ரெடியா காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மேட்ச்ல நாங்க நியூ பால்ல ஆரம்பத்துல இந்தியாவை அட்டாக் பண்ணணும்னு நினைச்சோம். அது எங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சது. இதனால என்னதான் எங்க டீம் ஜெயிச்சிருந்தாலும் இன்னும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்குன்னு மார்க்ரம் தெரிவிச்சிருக்காரு. மக்களை இவர் சொன்னதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? சவுத் ஆப்பிரிக்கா அவங்களோட நியூ பால் கண்டிஷன்ஸை ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. டிகாக்கோட பவர் பிளே பிளாஸ்ட் இந்தியாவை ஆரம்பத்திலே அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கு. கூடவே அவங்களோட தரமான ஃபீல்டிங் கிட்டத்தட்ட 15 ரன்களை சேவ் பண்ணிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல டீம்ல ஈகோலாம் இல்லாம டீம் தான் பெருசு நினைச்சு விளையாடுது. சோ இந்த 4 விஷயங்களையும் கம்பைன் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா விளையாடுறதுனாலதான் இந்தியாவால ஜெயிக்க முடியலன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மக்களை இந்தியா வேற என்ன பண்ணா 30 T20ல ஜெயிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே அந்த மாதிரி கிரிக்கெட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.